நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். மேரேஜ் ஆகி எனக்கு 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் 2 ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ராப்பராக கைடன்ஸ் எதுவும் இல்லை. என்ன ப்ராப்ளம் அப்படின்றது கிளியராக எங்களுக்கு யாருமே சொல்லலை. இங்கே டிவி ஆட் பார்த்து தான் இங்கே வந்தோம். டாக்டர் மகாலட்சுமி மேம் அண்ட் சார் ஃபஸ்ட்டு சரவணன் சார் தான் பார்த்தோம். அவங்க நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசி ஒன்றுமே இல்லை, ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுக்கணும், எங்கள் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நார்மலாக ட்ரை பண்ணோம். அப்புறம் மகாலட்சுமி மேம்கிட்ட பார்த்தோம். மகாலட்சுமி மேமும் கான்ஃபிடெண்ட்டாக எங்களுக்கு நல்ல அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, டேப்லெட் சாப்பிட்டாவே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தான் எனக்கு சக்ஸஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க மேம். 15 டேஸ் வந்து அவங்க சொன்ன ப்ராப்பர் கைடன்ஸ் ஈடிக்கு அப்புறம் நான் ரொம்ப அவங்க சொன்ன கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு மகாலட்சுமி மேம் அண்ட் சரவணன் சார். நான் ஃபஸ்ட்டு பிஃபோர் போன வந்து நாங்கள் இருந்த இடத்துலேயே பார்த்தோம். 2 டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பார்த்தோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்றது கிளியராகவே இருக்காது. ஓகே, நோ ப்ராப்ளம், இல்லை நான் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, டேப்லெட் சாப்பிடுங்க, எல்லா டெஸ்டிங் சொல்லுவாங்க, டெஸ்ட் எடுப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிம்பாங்க. நம்ம சந்தோஷமாக வந்துடும், சரி ப்ராப்ளமே இல்லையே அப்படின்ட்டு நம்மளும் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த டேப்லெட்னால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது எதனால் வருது என்னன்னே தெரியாது. கேட்டாலும் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு. அப்புறமா இன்னொரு டாக்டர்ஸ் மாற்றணும், அவங்களும் அதே மாதிரி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டு எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. என்ன ப்ராப்ளம்ன்றதை கிளியராக ஐடென்டிஃபை சொல்லவே இல்லை எங்களுக்கு. ஆஸ் எ பேஷண்ட் நாங்கள் போகிறோன்னா டாக்டர் வந்து கிளியராக சொல்லணும். அது வந்து சொல்லவே இல்லை எந்த டாக்டருமே. இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போதே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே தான் ப்ராப்ளம் நடந்திருக்கும், இவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம், இதை இப்படி தான் ரெக்டிஃபை பண்ணணும், இதுக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணுறோம், அது எதனால் எப்படி க்யூர் பண்ண போகிறோம், என்ன வே யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே கிளியராக டாக்டர் வந்து அவ்வளோ ஓப்பன் டைப்பாக டைரக்ட் கேர் மெயின்லி. அதான் இப்போ நிறைய டாக்டர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன். ஒரு டாக்டர் மெயின் டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க. அவங்க டேரெக்டாக பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இங்கே டாக்டர் நம்ம நேராக பார்க்குறோம், டேரக்ட் கேர் இருக்குது. இப்போ நான் என்னோடய பேஷண்ட் நான் பேர் சொன்னால் கூட மேம்க்கு தெரியுது, ஓ இந்த பேஷண்ட்டா, அவங்களுக்கு இது மாதிரி தான் அப்படின்னு டேரக்ட் கேர். ஒரு இன்ஜெக்ஷன் போடனா கூட மேமோட டேரக்ட் கேர், இவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு. இது ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த ட்ரீட்மெண்ட். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு 2 or 3 எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அதனால் கம்பல்சரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இங்கே டாக்டரை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் கண்டினியூ பண்ணேன். ஆனால் இங்கே யார் வந்தாலுமே டாக்டரோட ப்ராப்பர் கைடன்ஸை ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக சக்ஸஸ் வரும்.